ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். நம்ம ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடங்கள்ல சுற்றிலும் மரம் நிறைந்த ஒரு காட்டு பகுதியில தனியா நடந்து போய்கிட்டு இருக்கோம். அந்த அமானுஷ்யமான தனிமையில சட்டென்னு காலுக்கடியில ஏதோ ஒரு விஷயம் தட்டுப்படுது. பதட்டத்தோட கீழே குனிஞ்சு கால்களை நீக்கி இலைகளை நீக்கி அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு மர்மமான கிட்டத்தட்ட 500 வருடங்கள் பழமையான ஒரு புத்தகம் நமக்கு கிடைக்குது. பொறுமையா அந்த புத்தகத்தை எடுத்து அந்த பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது இந்த மாதிரியான கொடூரமான பயங்கரமான ஒரு புரிஞ்சிக்க முடியாத எழுத்துக்களும் அந்த புத்தகம் முழுவதுமே நிறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு புத்தகத்தோட பெயர் தான் த வாய்னிஷ் மேனுஸ்கிரிப்ட். ஒரு விஷயத்த மட்டும் சரியா சொல்ல முடியும், இந்த ஒரு புத்தகத்துல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. கடந்த 100 வருஷங்களா அந்த ஒரு புத்தகத்துல இருக்கிற விஷயங்களை டீகோட் பண்ண ட்ரை பண்ண பல கிரிப்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே தோத்து போனதுதான் மிச்சம். கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த புத்தகங்களை எழுதினவங்க சொல்ல வர விஷயங்கள் என்ன, புரியாத இந்த ஓவியங்களுக்கும் எழுத்துக்களுக்கும் என்ன அர்த்தம், இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த புத்தகங்களோட மர்மங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 1912 நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். 1912 வில்ஃப்ரிட் வாய்னிச் அப்படிங்கிற ஒரு நபர் பழைய புத்தகங்களை கம்மி விலைக்கு விற்கிற ஒரு டீலர் கிட்ட இருந்துதான் இந்த மர்மமான புத்தகத்தை வாங்குறாரு. இந்த புத்தகங்களை வாங்கி அந்த பக்கங்களை புரட்டி பார்க்கும் போதுதான் அவரு அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. இந்த புத்தகத்துல இருந்த மிஸ்டீரியஸான எழுத்துக்களையும் ஓவியங்களையும் எப்படியாவது டீகோட் பண்ணிடணும் அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரோட பேட் லக்கால இந்த புத்தகத்தை டீகோட் பண்ணிட்டு இருக்கும் போதே 1930 வில்ஃப்ரிட் வாய்னிச் இறந்தும் போயிடுறாரு. வில்ஃப்ரிட் இறந்த கொஞ்ச நாள்லயே அவரோட மனைவி அமெரிக்காவில இருக்கிற ஏல் யூனிவர்சிட்டிக்கு இந்த ஒரு மர்மமான புத்தகத்தை டொனேட் பண்ணிடுறாங்க. இதனாலதான் இந்த புத்தகத்துக்கு வாய்னிஷ் மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிற பேரும் வந்தது. பல வருடங்களா இந்த புத்தகத்தோட உண்மையான பெயரை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. வாய்னிஷோட மனைவி இந்த புத்தகத்தை டொனேட் பண்ண அப்புறமா தான் இந்த புத்தகத்துக்கு இப்படி ஒரு பெயரே கிடைக்குது. இந்த புத்தகத்துல இருக்கிற எழுத்துக்களை நாம புரிஞ்சுக்க முடியாட்டியும் ஓவியங்களை நமக்கு தெரிஞ்ச விஷயங்களோட நாம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். ஆராய்ச்சியாளர்கள் இந்த ரிலேட்டபிள் டிராயிங்ஸ் வச்சு இந்த புத்தகத்துல ஹெர்பல், பயாலஜி, ஆஸ்ட்ராலஜி, காஸ்மாலஜி, மெடிக்கல், ஃபுட் இந்த மாதிரியான ரகசிய குறிப்புகள் தான் இந்த புத்தகங்கள்ல இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இன்னைக்கு உலகமே நாம இப்ப பார்த்த 6 துறைகள், அதாவது தாவரவியல், உடலியல், வானவியல், அண்டம், மருத்துவம், உணவு, இந்த விஷயங்களாலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தான் இந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்னா அதையே புரியாத ஒரு பாஷையில யாருமே தெரிஞ்சுக்க முடியாத மாதிரி எழுதி வைக்கணும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடையா ஆராய்ச்சியாளர்களும் மக்களும் 3 தியரிஸ முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த தியரிஸ மறுக்கவும் முடியாது, கம்ப்ளீட்டா ஏத்துக்கவும் முடியாது. அப்படி இந்த தியரிஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல் தியரி என்னன்னா, கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் பக்கத்துல இருக்கிற உஸ்பெகிஸ்தான் பகுதியில ஃபிர்க் அமருதீன் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. பல நாடுகளுக்கு போய் பொருட்களை வாங்குறதும் விக்கிறதும் வணிகம் செய்யறதையும் இவர் தொழிலா வச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி விக்கிறது மட்டுமே இல்லாம அந்தந்த நாட்டு மக்களோட தனிப்பட்ட மொழி, கலாச்சாரம், மருத்துவம், அணுகுமுறை இந்த மாதிரி எல்லாத்தையுமே இவர் கத்துக்கிறாரு. இப்படி இவர் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே தனக்கு தெரிஞ்ச எல்லா மொழிகளையுமே சேர்த்து ஒரு புதிய மொழியை உருவாக்கி அதை ஒரு புத்தகத்துல எழுதவும் ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி சொன்ன மாதிரி மனித வாழ்வுக்கு முக்கியமான 6 துறைகள், அதாவது தாவரவியல், உடலியல், வானவியல், அண்டம், மருத்துவம், உணவு, இப்படிப்பட்ட டாபிக்ஸ்ல இருக்கிற சில பல ரகசியமான தகவல்களை இவர் தன்னோட புத்தகத்துல யாருக்குமே புரியாதபடி சீக்கிரட்டா எழுதியும் வைக்கிறாரு. இதை இவர் இப்படி எழுத காரணம், இந்த 6 துறைகள்லயுமே தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டுமே உச்சத்துல இருக்கணும் அப்படின்னு இவர் நினைச்சாரு. இப்படி இந்த 6 துறைகள்லயுமே இவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க உச்சத்துல இருந்தா இந்த உலகத்தையே ஆழக்கூடிய இவரோட குடும்பமா தான் இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சதுனாலதான் இது யாராலையுமே படிக்க முடியல அப்படின்னு ஃபர்ஸ்ட் தியரி மூலமா சொல்லப்படுது. ஆனா முதல் தியரியில இருக்கிற பிரச்சனை என்னன்னா, கரண்ட் டேட்டுக்கு இந்த ஒரு புத்தகத்தோட வயசை கால்குலேட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 500 வருடங்கள் பழமையானது அப்படின்னு நிரூபிச்சும் இருக்காங்க. அதனால ஃபிர்க் அமருதீன் வாழ்ந்த காலகட்டம் 1000 வருடங்களுக்கும் முன்னாடி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா 2வது தியரிய பத்தி பார்க்கலாம். மொழிகள் அப்படின்னு ஒண்ணு இருந்தா அது எத்தனை வகையான மொழிகள்ல இருந்து பிரிஞ்சு வந்திருந்தாலும் இப்போ பூமியை
பூமியில அவைலபிளா இருக்கிற ஏதாவது ஒரு மொழியோட கொஞ்சமாவது ஒத்து போகணும். உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல கேட்டமரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கு தமிழ்ல கட்டுமரம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் வரும். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்ல கட்டுமரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இங்கிலீஷ்ல கேட்டமரன் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு வார்த்தை, அதாவது ஒரு எழுத்து கூட இப்ப வரைக்கும் யாராலையுமே டீகோட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம பூமியில இருக்கிற எந்த ஒரு லாங்குவேஜ் கூடயும் இந்த ஒரு எழுத்து ஒத்து போகல. அதனாலேயே செகண்ட் தியரிய அக்செப்ட் பண்ற மக்கள் எல்லாருமே இந்த புத்தகம் பூமியில உள்ள புத்தகம் அப்படின்னு ஒத்துக்கவே இல்ல. பூமியில எழுதப்பட்ட புத்தகம் இல்ல அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க. ஒரு பயங்கரமான வினோதமான வரைபடங்களை இதுக்கு முன்னாடி யாருமே பார்த்திருக்கவே முடியாது. இப்படி எவ்வளவு ட்ரை பண்ணாலும் புரிஞ்சிக்கவே முடியாத ஓவியங்கள் இருக்கிறதுனாலயே இந்த ஒரு புத்தகம் இந்த பூமியை சேர்ந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்கள் அல்லாம ஏதோ ஒரு அப்பாற்பட்ட விஷயம் தான் இந்த ஒரு புத்தகங்களை எழுதி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா இருக்கிற தியரி என்னன்னா, யாரோ ஒருத்தங்க மக்களை குழப்பறதுக்காகவே புரியாத வார்த்தைகளை போட்டு புரியாத லாங்குவேஜ்ல இந்த ஓவியங்களை வரைஞ்சு இந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தியரி சொல்லுது. இப்படி சொல்றதுக்கு காரணமே எல்லா மொழிக்கும் துவக்கம் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பாவே இருக்கும். அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா கடந்த 100 வருஷமா இந்த ஒரு புத்தகத்தை டீகோட் பண்ண ட்ரை பண்றவங்க எப்பவோ இதை சால்வ் பண்ணி முடிச்சிருந்திருப்பாங்க. இதனாலேயே இது முட்டாள்தனமா மக்களை குழப்பறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்னாடி பொழுதுபோக்கா போற போக்குல யாரோ ஒருத்தங்க இவ்வளவு விஷயங்களை கண்டிப்பா எழுதி இருக்க மாட்டாங்க. இந்த புத்தகங்களையும் பல ரகசியங்கள் கண்டிப்பா ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். இதே மாதிரி யோசிச்ச சில துருக்கி கிரிப்டோகிராஃபர்ஸ் இந்த புத்தகத்துல இருக்கிற சில எழுத்துக்கள் பண்டைய துருக்கி மொழியோட எழுத்துக்களோட கிட்டத்தட்ட 20% ஒத்து போறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு பர்டிகுலர் பேஜ அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. அந்த பக்கத்துல சூரியனை சுத்தி 12 கட்டங்கள் வட்ட வடிவமா வரையப்பட்டிருந்திருக்கு. அந்த 12 கட்டங்களுமே 12 மாதங்களை தான் குறிக்குது அப்படின்னு துருக்கி மொழியில இருக்கிற 12 மாதங்களும் அந்த கட்டங்கள்ல இருக்கிற எழுத்துக்களோட ஒப்பிட்டும் பாக்குறாங்க. இந்த மெத்தட வச்சு இந்த புத்தகத்துல இருக்கிற இந்த ஒரு எழுத்துக்களுக்கு இந்த மாதிரியான ஓசைகள் வரலாம் அப்படின்னு ஒரு இமேஜினரி அல்காரிதமையும் கிரியேட் பண்றாங்க. ஆனா இதை வச்சு இந்த வாய்னிச் ஸ்கிரிப்ட படிக்க முயற்சி பண்ணும்போது இந்த புத்தகத்துல இருக்கிற ஒரு வரிய கூட அவங்களால முழுசா படிக்கவே முடியல. இப்படி இவங்களோட முயற்சிகளும் தோல்வியில தான் முடியுது. இதுதான் இந்த வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட். கிட்டத்தட்ட 500 வருஷமாவே இந்த ஒரு வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட யாராலுமே டீகோட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு புத்தகமும் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே தான் இருக்கு. உங்களால இந்த மாதிரியான புக்கை டீகோட் பண்ண முடியுமா அல்லது படிக்க முடியுமா அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.